சார், இந்த விஷயத்துல உண்மை கண்டறியும் வரை விஜயோட பதவி பிரமாணத்தை நிறுத்தி வைக்கணும் அப்படிங்கிற கோரிக்கை ஏதாவது அதெல்லாம் எங்க கோரிக்கை இல்லை சார். நீங்க உடனே வச்சா நீங்க பிளான் பண்ணி காமராஜ் ஒரு லெட்டர் கொடுக்க வச்சீங்க, காமராஜ் கையெழுத்து போட்டு ஓடி உடையாந்துட்டா. நீங்க 2 பேரும் சேர்ந்து பிளான் பண்ணி என்னைய அக்யூஸ்ட் ஒன்னாக்கிடுவீங்க. நீங்களா விஜய்க்கு மேல அந்த டீம் இருக்கு, அந்த விஜய் டீம் அறிவாளி டீமுக்கு மேல நீங்க ரொம்ப வன்மமா இருக்கீங்க. நீங்களா என்ன சொல்லுவீங்க? நானும் காமராஜ் பிஜேபி சொல்லி நாங்க பிளான் பண்ணி காமராஜ் அவங்கள்ட்ட அனுப்பி அது லெட்டரை கையெழுத்து போட்டு உடையாந்துருங்க, போய் கவர்னர் மாலையில இருந்து கேட்டா அங்க போயிடலாம். நம்ம இதுக்கு முன்னாடி பிளான் பண்ணி இந்த லெட்டரை வாங்கி வச்சுக்கிட்டு நான் இந்த லெட்டர் தாங்க வாங்கினேன், அது லெட்டரே கிடையாது சொல்ல காமராஜ் வந்துட்டாருன்னா அது எங்க? அதுல நீங்க அப்படி சொன்னா கூட அதுல எங்க மாட்டீங்கன்னா ஒரிஜினல் லெட்டர் எங்கப்பான்னு கேட்கிறேன். கரெக்டா? ஒரிஜினல் லெட்டர் உங்கள்கிட்ட தானே இருக்கணும். வெட்ட கருத்து வாங்கி அங்க அனுப்புறீங்கன்னா அந்த லெட்டர் காப்பி நீங்க தானே வச்சிருப்பீங்க. அதான் சொன்னேன், மிரட்டிக்கலான்னு சொன்னேன். தம்பி உங்களுக்கு தான் ஒரு முன்னாள் அமைச்சரையே எதிர்த்து வெற்றி பெற்ற காமராஜ் நேற்று ஏன் பேனிக் ஆகி கவர்னர் மாளிகையிலிருந்து நீங்க லெட்டர் கொடுத்தது உங்களான்னு கேட்டதும் பயந்து போய் கூட வந்தவர்கள் சொன்னாங்க ரொம்ப கொஞ்ச நேரம் ஏதாவது இவருக்கு அடிச்சிருக்காங்க. எனக்கு இல்ல சார், நான் தொலைக்காட்சியில பார்த்துட்டு தான். இடதுசாரிகளும் வலதுசாரிகளும் காங்கிரஸ் கூட ரொம்ப நாள் இருந்ததுனால அந்த வாடை அடிக்குதுன்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு கட்சிக்கு நீங்க எல்லாம் சொல்றீங்க 108 சீட் தான் தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்திருக்காங்க, 126 சீட்டு எங்களுக்கு எதிர்கட்சிகளுக்கு கொடுத்திருக்காங்க, 1.25 கோடி தான் உங்க தேவதூதர் வாங்கியிருக்காரு, 3 கோடி நாங்க எல்லா எதிர்கட்சிகளும் சேர்ந்து வாங்கியிருக்கோம். சரிதானே? நீங்க 108 சீட்டு, நாங்க 126 சீட்டு. யார் அதிகம்னு நீங்க அதை விட நாங்க எது தவறா சொன்னா நீங்க அதை திருத்துங்க. உங்களுக்கு ஃபார்ம் பண்றது 118 வேணும். அதுக்கு நீங்க எதை வேணாலும் செய்வோம், அதை நாங்க பாத்துக்கிட்டு இருக்கணுங்கிறீங்க. அதானே தம்பி சொல்றீங்க? இல்ல நாங்களே போய் ஆதரவு அளிக்கணுங்கிறீங்களா? ஐயா உள்ள ஐயா இல்ல. Not me, I am a single MLA. I know sir. Complaint கொடுத்தீங்க, கவர்னரை பார்த்து புகார் கொடுத்தீங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் ஆக்ஷன் என்ன சார் இருக்கு போகுது? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். இப்ப நைட் தானே அந்த வீடியோ வந்திருக்கு. இன்னும் என்ன வருதுன்னு பாப்போம். இன்னும் எங்க அப்பா குதிரைக்குள்ள வரும்ல அடுத்தது. சார் இப்பதான் சார் லாயர் நைட்டு வந்தா 3 மணிக்கு தான் படுத்தோம். எதிர்த்து இந்த உங்களை பார்க்க வந்துட்டேன். லாயர் அவருக்கு கோர்ட்டுக்கு போவாரு, வேலையா இருப்பாரு, ஈவினிங் வருவாரு. நீங்களும் அப்படியே வந்துட்டீங்க. நான் இந்த அப்ப நீங்க இந்த தூய சக்தியை கூட நீங்க தூய சக்தி கூட ஆதரவு கேட்போம்ல. நாங்க ஸ்ட்ரைட்டா போய் இதே மாதிரி கார்ல உட்கார வச்சு எல்லாம் கையெழுத்து வாங்குறது அதெல்லாம் இருக்காது. ஃபோர்ஜரி லெட்டர் எல்லாம் கொடுக்காம தூய சக்திகளை கூட அணுகி பரமாத்மாவே எங்களுக்கு நீங்கள் ஆட்சி அமைக்க முடியவில்லை, இந்த மானுடர்களுக்கு ஒரு வாய்ப்பை தாருங்கள் அப்படின்னு சொல்லி அந்த சுத்தி இருக்கிற உபதேவதைகள்ட்ட எல்லாம் சொல்லி கேட்டு பார்ப்போம். தூய சக்தி கொடுத்தாலே போதுங்க. போதுங்க சார். 40 வருஷம் இருக்கு சார். உங்க கேள்வி அடுத்த கேள்வி ஒண்ணுமே நடக்கலையே. ஒண்ணுமே நடக்கல. ஒண்ணுமே நடக்கல இல்லன்னு சொல்லிட்டோம். கவர்னர் சொல்லிட்டோம், பிரஸ்ல சொல்லிட்டோம். வேற என்ன வேணும்? 108 எம்எல்ஏ வச்சிருக்கிற விஜய் ஏன் முயற்சி பண்ணணும்? குறைவான எம்எல்ஏ கோரம் இல்லாத விஜய் ஏன் முயற்சி பண்ணணும்? விட்டுட்டு போக வேண்டியது அடுத்த ஆப்ஷனுக்கு. அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது? கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுது? மெஜாரிட்டி இருந்தா மூவ் பண்ண, இல்லைன்னா விட்டுட்டு போக வேண்டியது தானே. அவருக்கு 117 இல்ல 18 இல்ல. அப்புறம் ஏன் முயற்சி பண்றாங்க? அப்புறம் எல்லாரையும் பேசுறாங்க. அவங்க கூட்டணியில இருந்து ஜெயிச்சவங்களை மட்டும்தான் அவங்கள்ட்ட கேட்கணும். பாக்கி திமுக கூட்டணியில இருந்து ஜெயிச்சவங்கள்ட்ட தீய சக்தி திமுக சொல்லி சொல்றவங்கள்ட்ட, அண்ணா திமுக கூட்டணியில இருந்து கேட்கறவங்க ஏன் கேட்கணும்? நாங்கெல்லாம் அவருக்கு எப்படியோ தான் ஆசைப்படுறாரு நினைக்கிறாரு. அதை எப்படி விட முடியும்? ஜனநாயகம் மெஜாரிட்டி கொடுத்தா ஜனநாயகப்படி வாங்க. நீங்க ஜனநாயகத்துல மெஜாரிட்டி கேட்டு வாங்கலாம் சார். ஃபோர்ஜரி பண்ணி லெட்டர் கொடுத்துட்டு இல்ல எம்எல்ஏ வீடியோ எடுத்து பொதுச் செயலாளர்ல கேட்டிருக்கணும். அப்படி அவர்கிட்ட பேசணும். இந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர் மத்த கட்சியுடைய தலைவர்களை போய் கேட்கறாங்க. கம்யூனிஸ்ட் நான் போய் பாக்குறேன், அந்த தலைவரை பேசுறேன், திருமாவளவன் பேசுறேன், அந்த தலைவரை பேசுறேன்னு. அப்படி இந்த ஆதரவு வேணும்னு நீ நினைச்சிருந்தா, உண்மையா நல்ல ஆட்சி தருவன்ற என்ன இருந்திருந்தா எங்களுடைய பொதுச் செயலாளர் கேட்டிருக்கணும். பொதுச்செயலாளர் மூலமா உங்களுக்கு ஆதரவு தாங்கன்னு சொல்லி கேட்கறதா இல்லையா? இதை போய் தூக்கிக்கலாட்டு இருந்திருக்காங்க போல இருக்கு. நீங்க அவங்கள்ட்ட கேளுங்க. இந்த மாதிரி கேட்கறாங்க, அமமுக பொதுச்செயலாளர் மன்னாடி எம்எல்ஏ கேட்கறாங்க, உங்களுக்கு மெஜாரிட்டி இல்லையே தம்பி கேளுங்க, மெஜாரிட்டி உங்களுக்கு இல்ல, ஏன் நீங்க விட்டுட்டு போக வேண்டியது அடுத்த
கவர்னர் என்ன பண்றாரு, மீண்டும் மறு தேர்தலா இல்ல அடுத்த மெஜாரிட்டி உள்ளவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறாரா கேளுங்க. அவர்கிட்ட கேளுங்க. விஜய் பாருங்க, விஜய் பார்த்து பேட்டி எடுக்க முடியுமா உங்களால? இது மாதிரி இங்க அத்தனை நிருபரை கேட்கறேன், ஒரே ஒரு பேட்டி எடுத்துவாங்க, நான் எம்எல்ஏ ரிசைன் பண்ணிடுறேன். ஒரு பேட்டி எடுத்து வந்துருங்க அத்தனை பேரும். ஒண்ணு இல்ல, நீங்க கேளுங்க. அந்த வீடியோ யார் எடுத்தது, ஒரிஜினல் லெட்டர் ரெண்டுக்கு ஒட்டி பதில் சொல்லுங்க, கொடுக்க சொல்லுங்க. நான் அதே மாதிரி இவர் தான் கொடுத்திருந்தாருன்னா, காரணம் 20 நாளா வேலை பார்த்து எலெக்ஷன் வேலை பார்த்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். 2 லட்சம் மக்களை சந்திச்சிருக்கிறேன். எங்கேயாச்சும் ஏஜென்ட் எழுதியிருப்பேன், இவங்களுக்கு எங்க ஐஸ்வர்யா எழுதி கொடுத்திருப்பேன். அது ஸ்பேக்கு, அது ஏஐ ப்ரூவ் பண்ணுவாங்க. சார் இது இப்பெல்லாம் எவ்வளவுதான் நம்மளே நடந்து வர்ற மாதிரி போடுறாங்க. நீங்க தான் ஏஐல என்னமோ கிரியேட் பண்றாங்க. இதுனா காமராஜ் மாதிரி ஒருத்தர் கார்ல அதுல உட்கார வச்சு கையெழுத்து போற மாதிரி எடுத்து வச்சிருக்க முடியாதா? ஆபீஸ்ல உட்கார்ந்தா கையெழுத்து போடுறோம். ஒண்ணுதான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு அரசியல்வாதி அப்படிங்கிறாங்கல்ல, நேர்மையான அரசியல்வாதி. ஒரு லெட்டர் ஒரிஜினல் இல்லைன்னா கூட அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்னு எழுதுறப்ப ஒண்ணு அவரு கூட இருந்திருக்கணும், இல்லைன்னா அதோட கட்சி தலைமைக்கு தொடர்பு கொண்டு இது நீங்க இது மாதிரி உங்க கட்சியில கொடுத்திருக்காங்களான்னு கேட்கணும். இது விசாரிக்கணும். இப்ப எங்களை இவ்வளவு கேள்வி கேட்டீங்க, இதை விசாரிக்கணுமா இல்லையா? பதில் சொல்லுங்க. கவர்னர்கிட்ட போய் கொடுக்குறீங்களா? கவர்னர்கிட்ட கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த கட்சியோட வேட்பாளர் அவர் யார் கேண்டிடேட் எம்எல்ஏ உங்களோட இருந்திருக்கணும் இல்லையா? அந்த கட்சியோட, ஏன்னா ஒரு பைலா என்ன சொல்லுதுன்னா 10th ஷெட்யூல்ல என்ன சொல்லுதுன்னா, ஒரு கட்சியோட எம்எல்ஏவாக இருந்தாலும் அந்த கட்சியோட ஹெட் என்ன சொல்றாங்களோ அதை தான் அவர் பண்ணணும். அது சிங்கிள் எம்எல்ஏவா இருந்தாலும் அவங்க நினைச்சா மர்ஜும் ஆக முடியாது. அப்ப ஒரு கான்ஸ்டிடியூஷன் தெரிஞ்ச, ஒரு இப்ப டிஸ்குவாலிபிகேஷன் தெரிஞ்ச, எல்லாமே தெரிஞ்ச நேர்மையா இருக்கிறவங்க ஒன்னு எம்எல்ஏவோட கவர்னரை பாத்துக்கணும். இல்லையா ஒரு கடிதம் இது மாதிரி நம்மகிட்ட வாட்ஸ்அப்ல வந்திருக்கு, இதோட தலைமை யார் சொன்னாதான் இது அவங்க செயல்பட முடியும்னா அந்த தலைமையை போன் பண்ணி இது மாதிரி உங்க கடிதம் கொடுத்துருக்காங்கன்னு கேட்டுக்கணும். Great people, sir. They are like Jesus Christ. தேவ தூதர்களுக்கெல்லாம் போய் நம்ம சாமானியர்கள் அவர்களை பார்த்தா கையெடுத்து கும்பிட்டுட்டு இது எங்க எம்எல்ஏ விட்டுருப்பா, ஒரே ஒரு எம்எல்ஏ வச்சிருக்கோம் தான் கேட்க முடியும். ஆட்சிக்கு வரதுக்கு முடியும் இப்படி இருக்கீங்களே, ஆட்சிக்கு வந்தீங்கன்னா நாடு தாங்காது தம்பின்னு தான் சொல்ல முடியும். திரும்பவும் சொல்றேன், அந்த ஒரிஜினல் லெட்டரை திரு விஜய் அவர்கள் வெளியிட வேண்டும். அந்த ஒரிஜினல் லெட்டரை அவர் கவர்னர்கிட்ட கொடுத்த லெட்டரோட ஒரிஜினல் காப்பியை அவர் வெளியிட வேண்டும். அப்படி அந்த வீடியோ உண்மை என்கிற பட்சத்தில் என்ன பேரம் பேசினார்கள் என்பது சொல்ல வேண்டும். இவர் என்ன விஜய் எங்களுக்குன்னா இவருக்கு அத்தை பையனா இல்ல மாமா பையனா? என்ன பேசிஸ்ல நீங்க அவர்கிட்ட கையெழுத்து வாங்கினீங்க? எங்க எம்எல்ஏ ஏதோ ஒரு வாரத்துக்கு எடுத்து கையெழுத்து போட்டான்னா யார் போய் வாங்கினீங்க? ஏன் கார்ல உட்கார்ந்துட்டு வாங்குறீங்க? எதுக்கு இப்படி திருட்டுத்தனமா போட்டோ எடுக்கிறீங்க? இது எல்லாமே ஒரு தவறா தெரியல உங்களுக்கு? அதுக்கு போய் நீங்க சப்போர்ட் பண்ணி கேட்டுட்டு இருக்கீங்களா? அது ஏதாவது ஒரு நல்ல மனுஷன் செய்யற செயலா இருக்காது. Right, sir.